ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் 4வது பாசுரம் ராமானுஜர் நூற்றந்தாதியில் சேவிக்கப் போகிறேன். அதனுடைய எளிய விளக்கத்தையும் அடியேன் கூறப்போகிறேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம், பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம், என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். என்னை புவியல் வரபொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேரறத்து ஓழி முதல்வனையே பண்ண பணித்த ராமானுஜன் பரன்பாதமும் என் சென்னிதரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதவில்லாய என்னை புவியல் வரபொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவினை வேரறத்து ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ராமானுஜன் பரன்பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இப்பொழுது நாம் ராமானுஜ நூற்றந்தாதியின் 4ஆம் பாசுரம் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை அடியேன் கூறப்போகிறேன். எல்லா பொருள்களுக்கும் காரணமான பரமாத்மாவாகிய பரமேஸ்வரன், அதாவது சர்வேஸ்வரனை எல்லோரும் உணர்ந்து அவரையே தியானித்து நினைத்து அனுசரிக்கும்படி வழிகாட்டியது நமக்கு ஸ்ரீபாஷ்யம். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை இயற்றியவர், அதாவது எழுதியவர் நமது ராமானுஜர் சுவாமிகள் எம்பெருமானார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தின் மூலம் அவர் நமக்கு தெரிய வச்சது என்னென்னா, உண்மையை அனைவருக்கும் அறிவித்து அருளி செய்தவர் எம்பெருமானார். அவரே உயர்ந்தவராக திகழ்கின்றார். நிறைய நன்மைகள் மக்களுக்கு போய் சேர ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி அவர் நிறைய விஷயங்கள் அருளி இருக்கிறார். ஸோ நமது எம்பெருமானார் பகவான் இடத்துல சொல்கிறார், எனக்கு எந்த ஒரு பயனும் தராத உண்மையே அறியாத எனக்கு இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ளவனாக என்னை உருவாக்கின என்னை அந்தளவுக்கு அருளி செய்ய சொல்லி இவ்வளோ பாசுரங்கள் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு அருளினது உன்னோட திருவடி அனுகிரகம்பா பகவானே. நான் கடந்த காலங்களில் நான் என்ன தவறுகள் செய்தனோ, நான் செய்த அனைத்து கர்மங்களும் அவை என்னை அவிசுவாசம் மற்றும் அறியாமைனா நம்பிக்கையற்ற தெரியாமலே என்னை நோக்கி இட்டு சென்றவை. அவற்றை நம்மள நிறைய வாட்டி சொல்லுவோம், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன். இது எல்லாம் பகவான் நம்ம தெரிஞ்சோ செஞ்சிருந்தாலும் தெரியாமல் செஞ்சாலும் அவன் திருவடியே சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவன் எல்லாத்தையும் நம்மளை வேரோடு அதெல்லாம் கழித்து நம்ம எல்லாரையும் அவன் திருவடிக்கு கொண்டு போயிடுவான். ஸோ அதாவது ராமானுஜர் திருவடி சம்பந்தம் வாங்கின எல்லாருக்கும் இது நிச்சயம் உண்டு. ஸோ இந்த அருளுக்கு பிறகு எனக்கு இனி எந்த குறையும் இல்லை என்று நமது எம்பெருமானார் கூறுகிறார். அடியேன் முத்துகிருஷ்ண ராமானுஜதாசன். எளிய விளக்கம் முடிந்தது.